ஒரு காலத்தில் பள்ளி குழந்தைகளின் பறக்கும் தட்டு, உள்ளூர் பயணத்திற்கான ஊருந்து, கயிற்றை சுண்டியதும் ஜிங் ஜிங் என அடிக்கும் தொந்தரவு இல்லாத ஹாரன், தன் வியர்வையை சிந்தி பயணியை குலுகுலுவென கொண்டு சேர்க்கும் அர்ப்பணிப்பு. இதுதான் அன்று பிரபலமாய் இருந்து இன்று இருக்கும் இடம் தெரியாமல் போன சைக்கிள் ரிக்ஷாவின் ஃப்ளாஷ்பேக். மோட்டார்கள் பெரிய மேட்டராய் தெரிந்த அந்த காலகட்டத்தில் சைக்கிள் ரிக்ஷாவின் சேவை பலரின் அலைச்சலை குறைத்தது. மனிதனுக்கு மனிதனே உதவியாய் இருந்த காலகட்டம் அது. என்று இயந்திர உலகம் எட்டி பார்த்ததோ அன்றோடு மனிதனுக்கு இயந்திர சேவையில் நாட்டம் வந்தது. 80களில் ஏனியில் இருந்த ரிக்ஷாக்கள் 90களில் ஆக்கிரமித்த ஆட்டோக்களால் அடிமட்டத்திற்கு வந்தன. ரிக்ஷாக்களுக்கு பெயர் போன மதுரையில் அவற்றிற்கு ஒதுக்கப்பட்ட ஸ்டாண்டுகள் கூட ஆட்டோ ஸ்டாண்டாய் மாறிவிட்டன. இப்போ நிறைய அங்கங்கே போட்டு ஓட்டுறதுனால ரிக்ஷா தொழிலாளர்கள் அழிஞ்சு போயிட்டாங்க. பூரா பாதி பேர் இல்லாமல் போயிட்டாங்க. இது 63லேருந்து இது ரிக்ஷா ஸ்டாண்டாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியும் ரிக்ஷா ஸ்டாண்டாக தான் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இப்போ ரிக்ஷாலாம் அழிஞ்சு இப்போ ஆட்டோ எல்லாம் நவீன மோட்டார் மயமானதுனால நாங்கள்லாம் மோட்டாருக்கு வந்துட்டோம். அவங்களுடைய வாரிசு தான் நாங்கள் இப்போ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறையில் ரிக்ஷா தொழிலில் புதிதாக யாரும் வரவில்லை. தற்போது இருப்பவர்களுடன் ரிக்ஷா என்ற பயண சகாப்தம் முடிய போகிறது. அது தெரிந்தும் வேறு தொழில் தெரியாததால் இன்றும் ஒரு சிலர் ரிக்ஷாக்களோடு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றனர். நான் 45 வருஷமாக ஓடுறேன். ஆனால் இப்போ வீட்டுக்கு கொடுக்கறது வைக்கிறது ரொம்ப டல்லு தான். ஆட்டோ, சேர் ஆட்டோ, மினி பஸ்ஸு எல்லாம் வந்துட்டாங்க. நம்ம வண்டி தொழிலை பாதிச்சிருச்சு. கம்ப்யூட்டர் காலம் ஆயிடுச்சுன்னு இப்போ செல்லில் நெட் வச்சு பார்க்குறாங்க. அதனால் அதை பார்த்துக்கிட்டே பார்ட்னர்ஸ் அப்படி இப்படி பக்கத்தில் வாக்கிங் போயிடுறாங்க. இப்போ ஸ்கூல் சவாரி ஒரு டைம் வருது, ஒரு டைம் ஸ்கூல் சவாரி இல்லைப்பா நாங்கள் பஸ்ஸிலே போய்க்கிறோம், இல்லை ஆட்டோவிலே ஏற்றி விட்றோம் எங்கள் பிள்ளைகளை அப்படிம்பாங்க. ரிக்ஷா பயணத்தை ரசித்த சிலர் மட்டுமே இன்றும் ரிக்ஷாக்களில் பயணிக்கின்றனர். உனக்கு தான் வசதி. எங்களுக்கு என்ன ஏறுறது இறங்குறதுக்கு பார்த்து போகிறதுக்கு மெதுவாக போகிறதுக்கு தான் கொஞ்சம் வசதியாக போவாங்க. நான் எப்போவுமே வண்டி தான் ரிக்ஷாவில் இறங்கிடுவேன். அவர்களால் கிடைக்கும் அந்த 50-100க்காகத்தான் மூட்டு தேய்ந்த முதுமையிலும் இந்த 3 சக்கர வாகனத்தை இன்னும் மிதித்து கொண்டிருக்கின்றன வலியறியா அந்த கால்கள்.